நம்மிடம் நடிப்பவர்கள் கவனமாக தான் நடிக்கிறார்கள். நாம் தான் ஏமாந்து விடுகிறோம். வாழ்க்கையில் அடிபட்ட பின்புதான் அனைவரின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நிக்கிற குதிரைக்கு மதிப்பு இல்ல, ஓடுற குதிரைக்கு தான் மதிப்பு உண்டு. வாழ்க்கையும் அப்படிதான், ஓடிக்கிட்டே இரு, மதிப்பு உன்னை தேடி வரும். தோல்வி ஏற்பட்டோன்னா நமக்கு ஜாதகம் சரியில்லை, நேரம் சரியில்லை, வீட்டுல விட்டம் சரியில்லைன்னு காரணம் சொல்லாம திட்டம் சரியில்லைன்னு நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ. இலக்கை நோக்கி முன்னேறுவதை பாதியிலேயே நிறுத்தி விடுவதுதான் நம்மிடம் உள்ள மிகப்பெரிய பலவீனம். வெற்றி அடைவதற்கான மிகப்பெரிய வழி இன்னொரு முறை முயற்சிப்பதுதான். தாமஸ். எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவு எடுத்தாலும் கொடுத்தது யார் எடுத்தது யாரும் தெரியாம இருக்கிறதல்ல அப்படின்னு நினைக்கிறேன். தம்பி, உன்னை பார்த்து 10 பேர் சிரிக்கதான் செய்வான். அவங்கள பத்தி யோசிக்காது, ஓடிட்டே இரு. ஏனெனில் சிரிக்கிற எவனும் உனக்கு கை கொடுத்து உயர்த்த மாட்டான். நீ ஓடுற வேகத்துல ஒரு விழுந்தால் பயப்படாதே, மீண்டும் எழு. இழப்பு ஏற்பட்டால் தயங்காதே, உறுதியுடன் செயல்படு. தோல்வி கண்டால் துவளாதே, வென்று காட்டு. கேலி செய்தால் கலங்காதே, புன்னகையுடன் நகர்ந்து விடு. தள்ளி வைத்தால் தயங்காதே, நீ யார் என்பதை நிரூபி. அனுபவத்தில் சொல்கிறேன், நீ நேசிப்பது முகமா முகமுடியா என்பதை அறியும் வரை அதிக நம்பிக்கை வைக்காதே யாரிடத்திலும். வாழ்க்கையில் நமக்கு சாதகமாக பேசும் அனைவரும் நல்லவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். ஏனெனில் அதிக விஷமுள்ள பாம்பிற்கு நல்ல பாம்பு என்றே பெயர். நமக்கு குள்ள நரியின் புத்தி கொஞ்சமாவது இருக்க வேண்டும். அதனை பயன்படுத்தி நேர்மையாக நடந்தவனை முட்டாள் என்று சொல்வார்கள். பொய்யை நனவாக காட்டியவனை புத்திசாலி என புகழ்வார்கள். உண்மையை பேசியவன் தனிமையில் மூழ்கி விடுவான். ஆனால் நடிப்பை நனவாக்கியவன் கூட்டத்தில் மின்னும். வாழ்க்கையில் பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவும் வேண்டாம், உங்களை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். ஏனெனில் இவை இரண்டுமே உங்களுடைய நிம்மதியை கெடுக்கும். வாழ்க்கையில் எல்லோருடைய பயணமும் இறப்பை நோக்கிதான் தொடர்கிறது. இதில் பொறுமைனா என்ன? ஒருத்தன் அடிச்சா பொறுத்துக்கிறது, திட்டுனா அமைதியா இருக்கிறது, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழறதா பொறுமை இல்லைங்க. காலையில ஒரு தென்னங்கண்ணு நட்டு வச்சு சாயங்காலமே தேங்காய் எதிர்பார்ப்போமா? ஒரு பொண்ணு தாய்மையை அடைஞ்சிட்டானா யாருக்கும் உன் கண்ணீர் தெரியாது, யாருக்கும் உன் வருத்தம் தெரியாது, யாருக்கும் உன் வலிகள் தெரியாது. அதனால் நீ யாரையும் எதிர்பார்க்காதே, உன்னை நீயே உயர்த்திக்கொள். வாழ்க்கை என்பது எப்போவும் சீரான பாதையாக இருப்பதில்லை. சில நேரம் சந்தோஷம் வரும், சில நேரம் சிரமம் வரும். கஷ்டம் வந்தா அது நம்ம தள்ள வரல, அது நம்ம மேலே கொண்டு போவதற்கான சோதனை. நம்ம மனசு பலம் பெற வேண்டிய ஒரு வாய்ப்பு.